திருவெண்ணைநல்லூர் விழுப்புரம் இடையேயான சாலை துண்டிக்கப்பட்ட நிலையில் அப்பகுதியில் தற்காலிக சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ஹரிபிரசாத். விவரங்கள் பதிவு செய்யுங்க. வெஞ்சல் புயல் மற்றும் தொடர் கனமழை காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை நீரானது பெருக்கெடுத்து ஓடி சாலைகள் துண்டிக்கப்பட்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த பகுதியானது விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் விழுப்புரத்தை இணைக்கக்கூடிய ஒரு பிரதான சாலையாக இருந்து வருகிறது. இந்த சாலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மலட்டாற்றில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த சாலையானது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்ட நிலையில் திருவெண்ணைநல்லூரிலிருந்து விழுப்புரம் செல்லக்கூடிய இந்த சாலை போக்குவரத்தானது முற்றிலும் துண்டிக்கப்பட்டு தற்போது விழுப்புரத்திற்கு செல்லக்கூடிய வாகனங்கள் திருக்கோயிலூர் வழியாகவும் மடப்பட்டு வழியாகவும் சுற்றி செல்வதை நாம் காண முடிகிறது. தொடர்ந்து இந்த வழியாக வெள்ளப்பெருக்கானது குறைந்துள்ள சூழ்நிலையில் தற்போது இருசக்கர வாகனங்கள் மட்டும் சாலையின் இடதுபுறமாக செல்வதையும் நம்மால் காண முடிகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் தற்காலிகமாக பாலம் அமைக்கும் பணியில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். பொக்லேன் இயந்திரத்தை கொண்டு கல் மற்றும் மணலை பயன்படுத்தி இந்த பகுதியில் தரைபாலம் அமைக்கும், அதாவது தற்காலிக தரைபாலம் அமைக்கும் பணியில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் 5வது நாளாக போக்குவரத்தானது தடைபட்டுள்ள நிலையில் இந்த பகுதியில் என்னென்ன பாதிப்புகளை இந்த மக்கள் சந்தித்திருக்கிறார்கள், திருவெண்ணைநல்லூர் பகுதியிலிருந்து விழுப்புரத்திற்கு செல்வதற்காக எவ்வளவு தூரம் சுற்றி செல்கின்றார் என்பது குறித்து இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களிடம் கேட்போம். சார், இந்த சாலை துண்டிப்பால் மக்கள் என்னென்ன பாதிப்புக்கு ஆளாயிருக்காங்க, இப்போ என்ன பணி நடந்துட்டு இருக்குது? சார், இந்த சாலை மிக முக்கியமான சாலை சார். விழுப்புரம் வழி இப்படி போகணும், அந்த பக்கம் அரசூர் வழி, இந்த பக்கம் நிறையா குட்கிராமங்கள் நிறையா இருக்குது. சேத்தூர், பையூர், மாரங்கூர், ஏனாதிமங்கலம், சிறுவானூர் எல்லா வழிக்கும் இந்த வழி தான் திருவண்ணூர் இணைக்கிற வழி. எங்களுக்கு பால் பாக்கெட் முதல் மளிகை சாமான், காய்கறி எல்லாமே நாங்கள் திருவண்ணூருக்கு வந்து தான் வாங்கணும். இந்த பணி சிறப்பாக சூக்கிரம் செய்து கொடுத்தாங்கன்னா பெரிய பணியாக இருக்கும். பரவாயில்ல, பணி சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் நானும் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கேன். தலைவரோட ஆட்சியில் இந்த பணி சிறப்பாக நடந்துட்டு இருக்கு சார். மிகவும் பாராட்டக்கூடிய விஷயமா எல்லா இதுவும் நடந்துருக்குது. இயற்கை பேரிடருக்கும் முக்கியமான சாலையை முக்கியமான இடத்துல எல்லாமே சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் எங்களுக்கு. தொடர்ந்து 5 நாட்களாக இந்த பகுதியில் போக்குவரத்தானது தடைபட்டிருந்த நிலையில் தற்போது இந்த பகுதியில் தற்காலிக தரைபாலம் அமைக்கும் பணியானது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இந்த பகுதியில் மின்கம்பங்கள் உள்ளிட்டவை சாய்ந்திருந்த நிலையில் அதனை சீரமைக்கும் பணியில் மின்வாரிய அதிகாரிகளும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். விரைவில் இந்த தற்காலிக தரைபாலம் அமைக்கப்பட்டு இந்த பகுதியில் போக்குவரத்து தொடங்கும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பல விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஹரிபிரசாத். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.